உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. தமிழக அரசு கடந்த ஏப்ரல் முதல் இதுவரை 21,000 கோடி ரூபாயை கடனாக பெற்றுள்ளதாக நிதித்துறை செயலாளர் சித்திக் தெரிவித்தார். 50 ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டின் கடன் அளவு முழுமையாக குறையாது என்று கூறியவர், கடன் வாங்காமல் அரசை நடத்த முடியாது என்றும் தெரிவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நிதித்துறை செயலாளர் சித்திக், 2026-2027 ஆண்டுக்கான தமிழ்நாடு திருத்திய பட்ஜெட் குறித்து விளக்கமளித்தார். 2026-2027 ஆண்டுக்கான திருத்திய பட்ஜெட்டின் மொத்த வரவு செலவு திட்ட மதிப்பு 4,72,585 கோடி என்றும், இதில் மொத்த வருவாய் 3,57,766 கோடியாக மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வித் துறைகளில் எந்த திட்டமும் குறைக்கப்படவில்லை என்றும், புதிய திட்டங்களே சேர்க்கப்பட்டுள்ளன என்றும் விளக்கமளித்தவர், பள்ளிக்கல்வித்துறை நிதி ஒரே ஆண்டில் 6,000 கோடி ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 50 ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டின் கடன் அளவு முழுமையாக குறையாது என்று கூறியவர், கடன் வாங்காமல் அரசை நடத்த முடியாது என்றும் தெரிவித்தார். பல்வேறு நலத்திட்டங்களை இலவச திட்டங்களாக மட்டுமே பார்க்கக்கூடாது என்றும், அவற்றுக்காக ஆண்டுதோறும் 18,000 கோடி செலவிடப்படுவதாகவும் நிதித்துறை செயலாளர் சித்திக் கூறினார். வெற்றி வீடு திட்டம் முழுமையாக மாநில அரசின் நிதி பங்களிப்பில் செயல்படுத்தப்படுவதாகவும் விளக்கமளித்தவர், டாஸ்மாகில் 56,000 கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் வரும் என்று எதிர்பார்த்ததாகவும் நிதித்துறை செயலாளர் சித்திக் தெரிவித்தார்.